வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கள்ளழகர் ஆற்றில் இறங்கிட்டாருங்க. இதை பற்றி இந்த கால தலைமுறைக்கு நிறைய விஷயங்கள் புரிதல் இல்லாமல் இருக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த கான்டென்ட் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம மதுரைக்கு வடக்கில் 21 கிலோமீட்டருக்கு தொலைவில் அமைஞ்சிருக்க ஒரு கோயில் தான் அழகர் கோயிலுங்க. இந்த அழகர் மலை இருக்குல்ல, அங்கே அதோட அடிவாரத்திலேயே இந்த கோயில் அமைஞ்சிருக்கும். இதில் என்ன தெரியுமா சிறப்பு? 108 வைணவ திருத்தலங்கள் இருக்குல்ல, அதில் ஒன்று தான் இந்த அழகர் கோயில். இது நம்மளே பல பேருக்கும் தெரிய மாட்டுது. இதுதான் கசப்பான ஒரு உண்மை. இந்த 108 வைணவ திருத்தலங்களையும் திவ்ய தேசம் சார்ந்து எல்லாருமே போட்டுருவாங்க. இதுதான் அது, அதுதான் இது. இந்த தலத்துக்கு வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா சோலை மலைன்னு சொல்லுவாங்க. இல்லை வைஷ்ணவர்கள் பெரும்பாலும் பயன்படுத்துகிற அந்த பெயர் பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமாலிருஞ்சோலை அப்படின்வாங்க. மாவீரங்குன்றம்னு உள்ளூர் மக்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 கோயில்கள் பேருன்னு ஏதாவது வந்தாலும் குழம்பிடாதீங்க. இது எல்லாமே குறிக்கிறது ஒரே கோயில், அழகர் கோயில். இந்த பகுதியில் இன்னொரு பிரத்யேக சிறப்பம்சம் என்ன தெரியுமா? அழகர் மலை அடிவாரத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் உயரத்தில் பார்த்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் இருக்கும். இதில் இன்னும் கூடுதல் சிறப்பு, அங்கிருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன் நூபுர கங்கை நீரூற்று இருக்குங்க. இந்த புனித நீர் அப்படின்ட்டு ஒவ்வொரு நதிகளை வகைப்படுத்துவாங்களே, அதில் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறது தான் இந்த நூபுர கங்கை. ஆக்சுவலாக இது சொர்க்கத்தில் இருந்து நேரடியாக பூமிக்கு விழுற ஒரு நீர் அப்படின்னு பக்தர்கள் இப்போ வரைக்கும் ஆழமாக நம்புறாங்க. இந்த அழகர் ஆற்றுல இறங்குவார் பார்த்தீங்களா, அங்கேயும் தவிர்க்க முடியாத ஒன்று இந்த நூபுர கங்கையிலிருந்து எடுக்கப்பட்டு வர்ற நீர் தான். இந்த அழகர் கோயிலில் மூலவர் வேற யாரும் கிடையாது, பெருமாளுங்க. பெருமாள் ஸ்ரீ பரமசுவாமி. இதில் உற்சவ மூர்த்தி பார்த்தீங்கன்னா அழகர். அதுனப்போ ஒரு கோயிலில் 2 சாமியை கருவறையில் வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கே தான் குழப்பத்தை தீர்க்கணும். அதாவது கருவறை மூலவர் அப்படின்றவர் கோயிலுக்குள்ளேயே நிலையா இருக்கிறவர். அந்த சிலையை நகர்த்தவே மாட்டாங்க. இதுவே உற்சவ மூர்த்தின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சிலைன்றது உற்சவத்துக்காகவே, இட் மீன்ஸ் வெளியே உலா வர்றது, பல்வேறு நிகழ்ச்சிகள் சார்ந்து சிலையை அங்கங்கே கொண்டு போகிறது, இதுக்கெல்லாம் மூலவரோட பிரதி மாதிரி இந்த உற்சவர் சிலை தகடுங்க. அதுதான் இங்கே அழகர் சிலையாக இருக்குது. இந்த அழகர் எவ்வளோ அழகான பேரில் அழகர் அப்படின்ற பேருக்கு இன்னும் வேறு பெயர்கள்லாம் ஆரஞ்சர் பொருளாக வந்து நிற்குது. அழகிய தோல் உடையான்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சுந்தரராஜ பெருமாள் அப்படின்ற பெயராக இவரை குறிக்கும். சோலைமலை கள்ளன்னு சொல்லுவாங்க. மாயோன், பெருமாளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த பேர் உள்ளே வராமல் இருக்குமா? மாயோன். சுந்தரபாகு அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. இந்த அழகர் கோயில் சம்மந்தமான அடிப்படைகளை சொல்லிட்டேன். தொடர்ந்து அழகர் ஆற்றுல இறங்குறாரு பார்த்தீங்களா, அதை பற்றி இப்போ சீன் பை சீனாக உங்களுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த தலைமுறையில் பல பேருக்கும் அந்த ஒரு திருவிழா பற்றின புரிதல் இல்லை. எதுக்கு ஆற்றுல இறங்கணும், எதுக்கு சிலையை அங்கேருந்து கொண்டு வராங்க, எதுக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூட்டுறாங்க, அது இதுன்னு அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொன்னால் இந்த கால தலைமுறைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற ஆச்சரியமான புரிதலே ஏற்படும். இப்போ அந்த சீன் பை சீனாக விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, சிவபெருமான் அவர் அந்த காலகட்டங்களில் சுந்தரேஸ்வரராக வாழ்ந்திருக்காரு. ஆக்சுவலாக புராண கதை, பார்வதி அவங்க மீனாட்சியாக வாழ்ந்திருக்காங்க. இந்த பார்வதியோட அண்ணன் தான் மகாவிஷ்ணு. இவர் தான் நம்ம கதையின் நாயகன் அழகர், கள்ளழகர். மதுரையில் சுந்தரேஸ்வரருக்கும் மீனாட்சி அம்மாவுக்கும் திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடக்குது. இந்த விஷயம் மீனாட்சி அம்மனோட அண்ணனான அழகருக்கு ஆரம்பத்தில் தெரிய வரல. ஏன்னா அவருக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு திருமணம் தான் இது. இந்த திருமணத்தோட முன் காரணம்னு சொல்லிட்டு பல கதைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் சொன்னால் குழப்பம் ஏற்படும். ஸோ கல்யாண சீக்வன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். தங்கைக்கு திருமணம் நடக்கிற விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சதும் அண்ணன் அழகர் கொடுக்கிற என்ட்ரி தாங்க இந்த கள்ளழகர் உற்சவம், கள்ளழகர் ஆற்றுல இறங்குற விஷயங்கள் எல்லாத்தோட ஆரம்பமே. அழகர் இது போல தங்கையோட திருமணத்துக்கு போகலாம், தடபுடலாக போகலாம் அப்படின்னு முடிவு எடுத்ததுமே அவர் ஒருத்தர்கிட்ட உத்தரவு வாங்கியே ஆகணும். அவர் தான் 18ஆம் படி கருப்பசாமி. அவர்கிட்ட போயிட்டு அழகர் உத்தரவு வாங்கின பிற்பாடு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாருங்க. அவரோட தோற்றத்தை பற்றி சொல்லணும்னா கூஸ்பம்பாகும் நம்மளுக்கு. அப்பேற்பட்ட தோற்றம். கள்ளர் கொண்டை, ஓகேவா? கொண்டையில் ஒரு குத்தீட்டி, கொண்டையில் குத்தீட்டி, கையில் ஒரு வளைத்தடி, இடுப்பில் பார்த்தீங்கன்னா ஜமத்தாடுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு வகையான கத்திங்க. அண்ட் குதிரையில் கம்பீரமாக அவர் பயணம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காரு மதுரையை நோக்கி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் அழகராக இருந்தவர். இந்த ஒரு கள்ளர் தோற்றம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் கள்ளழகர் அப்படின்ற பெயரே வந்திருக்கு. மாயோன் அப்படின்ற இன்னொரு பெயரை அவர் முளைக்கிறதுக்கும் இதுதான் காரணமாக அமைஞ்சிருக்கு. இவ்வளோ கம்பீரமான தோற்றத்தில் வந்து அந்த இடத்துல இறங்கினவர் தான் நம்ம அழகர், கள்ளழகர். இதை அப்படியே சித்தரிச்சு தான் இந்த சித்திரை திருவிழா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நடந்து முடிஞ்சது நம்ம மதுரையில், அது அப்படியே நடக்கும். அதாவது அழகர் மலையிலிருந்து
கள்ளழகர் அந்த உற்சவமூர்த்தி சிலை சொன்ன பாருங்க, அந்த கள்ளழகர் தங்க பல்லக்கில் புறப்பட்டு வருவாருங்க. பக்த கோடிகள் ஃபுல்லாக அந்த பல்லக்கை தூக்கிட்டு வருவாங்க. இப்படி புறப்படுற அந்த தங்க பல்லக்கு அதிகாலை நேரத்தில் நம்ம மதுரை தெல்லாக்குளம் பகுதி இருக்குல்ல, அங்கே வந்து நின்றோம். அந்த இடத்துல தான் பல்லக்கில் இருக்கிற அழகர் குதிரைக்கு மாறுவார். அந்த குதிரையோட காட்சினா உலகம் முழுக்க இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய காட்சிகள். அழகர் அந்த தங்க குதிரையில் அப்படி அமர்ந்து இருக்கிறதுக்கு காண கண்கோடி உணரலாம். 3 மாவடி அருகில் பக்தர்கள் புடைசூழ நின்றுகிட்டு இருப்பாங்க. அழகர் வரப்போறாரு, என்ட்ரி கொடுக்க போறாரு, அவருக்கு ஃபுல்லாக வரவேற்பு ஆரவாரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்பீரமான உடல் தோற்றத்தோடு கள்ளழகர் அந்த குதிரை மேலே வராரு. பார்த்தீங்களா, மூவடி அருகில் சர்க்கரை கிண்ண தீபம் காட்டப்படுங்க. அது காட்டுற அதே நேரம் அங்கே இருக்க பக்தர்கள்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு முழங்குறத கேட்கணுமே, பரவசோதலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கூட அந்த கூட்டத்தில் வணங்க நிற்பாங்க. இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு. வான வேடிக்கை, கூத்து, மேள தாளம்னு அந்த இடமே திருவிழா கோலத்தோட உச்சகட்ட ஒரு ரூபத்தை பூண்டு நிற்கும். ஆனால் ஒரு சில பக்தர்கள் அழகர் உருவத்திலையும் கருப்பு சாமி உருவத்திலையும் இந்த வேடம் அணிஞ்சிக்கிட்டு அவங்க ஒரு பக்கம் ஆவேசமாக ஆடிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக அன்னைக்கு நள்ளிரவு அழகருக்கு திருமஞ்சனம் செய்யப்படுங்க. இந்த நூபுர கங்கை சொன்ன பார்த்தீங்களா, அங்கே இருந்து தான் நீர் கொண்டு வரப்பட்டு அதுதான் தீர்த்த நீராக பயன்படுத்தப்படும். இதுக்கு பிற்பாடு அழகருக்கு முழுமையான அலங்காரம் செய்யப்படும். இந்த அலங்கார பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருக்க அந்த பெட்டி இருக்கு பாருங்க, அதுக்குள்ள பட்டு புடவைகள் வைக்கப்பட்டிருக்கும். சிவப்பு, வெள்ளை, பச்சை, மஞ்சள், ஊதானு. எதுக்குப்பா இவ்வளோ நேரம்னு கேட்குறீங்களா? அதில் தான் பெரிய விஷயமும் ஒளிஞ்சிருக்கு. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோயிலோட தலைமை பட்டர் இருக்கார்ல, அவர் அந்த பெட்டிக்குள்ள கையை விட்டு ஒரு புடவையை மட்டும் எடுப்பார். இதில் அவர் கையில் சிக்கிற புடவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு புடவையை தான் அழகருக்கு சாத்துவாங்க. இது எல்லாம் கடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் அழகர் ஆற்றுலேயே இறங்குவாருங்க. வைகை ஆற்றுல இறங்குவார். அவர் வைகை ஆற்றுல இறங்குறப்ப அவர் மேலே சார்த்தப்பட்டிருக்க புடவை வேற எதுவுமே இல்லை, அந்த கோயில் தலைமை பட்டர் அந்த பெட்டிக்குள்ளேருந்து எடுத்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, ஒரு நிறத்தை கொண்ட அந்த பட்டு புடவை. இதை மேலே போர்த்தினபடி தான் அவர் ஆற்றிலே இறங்குவார். ஆக்சுவலாக ஒவ்வொரு புடவை நிறமும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்குமாங்க. இந்த நிறத்தை எடுத்தால் அந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்கும், அந்த நிறத்தை எடுத்தால் அந்த வருஷத்தில் இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. இதன்படி பச்சை நிறத்திலான அந்த பட்டு புடவையை மட்டும் அந்த கோயில் தலைமை பட்டர் எடுத்து அதை அழகருக்கு சாத்தி அவர் அதுக்கப்புறம் ஆற்றுல இறங்குறாருன்னா அந்த வருஷம் முழுக்கவே நாடு செழிப்பா இருக்கும்னு அர்த்தம். பச்சை பசுமையை குறிக்கிறது. இதுவே சிவப்பு நிறத்துல அந்த பட்டு புடவை கிடைச்சிடுச்சு அப்படின்னா, அதை சாத்தியபடியே அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னா அந்த வருஷம் முழுக்கவே போதிய விளைச்சல் இருக்காதான், அமைதி இருக்காதான், பேரழிவுகள் ஏற்படும் அவங்களோட நம்பிக்கை. வெள்ளையன் ஊதா நிறத்திலான பட்டு புடவைகள் எடுத்து சாத்துறாங்க அப்படின்னா நல்லது அண்ட் கெட்டதுக்கு நடுவில் இந்த நாடு பயணிக்கும்னு அர்த்தம். துன்பங்களும் இருக்கும், இன்பங்களும் இருக்கும், நடுவில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குமா. அதுவே மஞ்சள் நிற புடவை எடுத்து அவங்க சாத்தினாங்கன்னா மங்களகர நிகழ்வுகள் அந்த வருஷம் முழுக்கவே அதிகமாக நடக்கும்னு இவங்களோட நம்பிக்கை. அழகர் ஆற்றுல இறங்குறப்ப அங்கே சூழ்ந்திருக்க பக்தர்கள்லாம் தண்ணீரை பீச்சு அடிப்பாங்க. இதை கவனிச்சிருக்கீங்களா? இது ஒரு சடங்கு சம்பிரதாயம் தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு சடங்குக்காகவே அங்கே இருக்கிற பக்தர்கள்லாம் விரதம் வருவாங்களா அந்த இடத்துக்கு. இதில் தண்ணியை அதிகப்படியாக வலிமையோடு பீச்சு அடித்து அந்த தண்ணி அழகர் மேலே படணும். பட்டுச்சுன்னா அதுதான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அபிஷேக நீராக பார்ப்பாங்க. அதுவும் தோல் பை இருக்கு பார்த்தீங்களா, இதில் மட்டும்தான் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து அதை அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அழுத்தி அடிப்பாங்க. இதில் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் நாம் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தண்ணி கண்டிப்பாக அழகர் மேலே பட்டுரும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பம்பு செட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, இது போல விஷயங்கள் மோட்டர் வச்சுலாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு நடுவில் தடை விதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தோல் பையை மட்டும் தான் பக்தர்கள் பயன்படுத்தணும்னு ஒரு விதியை கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த கெமிக்கல் நீர் இருக்குது பார்த்தீங்களா, இதை சில பேரை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடப்பட்டு இந்த ரசாயனம் கலந்த நீரெல்லாம் யாரும் பயன்படுத்தக்கூடாது, சுத்தமான தண்ணி இருக்குல்ல அதை மட்டும் அழகர் மேலே தெளிங்க அப்படின்னுட்டாங்க. ஸோ அழகர் மதுரையில் என்ட்ரி ஆயாச்சு, ஆற்றுலேயே இறங்கியாச்சு. இதுக்கப்புறமா ஒரு முக்கியமான சடங்கு ஒன்று நடக்குங்க. அதாவது சபதஸ் என்கிற மண்டுக முனிவர், இவர் வண்டியூரில் வீட்டு இருக்கிறதா ஒரு நம்பிக்கை. இவருக்கு அழகர் சாப விமோச்சனம் கொடுத்துட்டு தான் தன்னோட இருப்பிடம் நோக்கிய பயணத்தை அதுக்கப்புறம் அவர் ஆரம்பிப்பார். எதுக்காகப்பா, வந்தவர் ஆற்றுல இறங்கிட்டு திரும்ப போயிடலாமே, ஆனால் இவருக்கு ஏன் சாப விமோச்சனம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு புராண கதை ஒன்று இருக்குங்க. இந்த நூபுர கங்கை இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தீர்த்தம் ஆடிட்டு பெருமாளை நோக்கி இந்த மண்டுக முனிவர் தவம் புரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் துர்வாச மகரிஷி தன்னோட சிஷ்யர்கள் புடைசூட வந்துக்கிட்டு இருப்பார். அவ்வளோ பெரிய மகரிஷி வர்ற விஷயத்தை கொஞ்சம் கூட கவனிக்காமல் இந்த சபதஸ் என்கிற மண்டுக முனிவன் தொடர்ந்து பெருமாளை நோக்கி தவத்தை கொண்டு போயிட்டே இருந்துட்டு இருப்பாரு. இது தனக்கு நேர்ந்த அவமரியாதை அப்படின்ட்டு துர்வாச மகரிஷி நினைச்சிருவாரு. உடனே மண்டுக முனிக்கு இவர் விடுற சாபம் தான் தவளையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு
தவளையா மாறின இந்த முனிவருக்கு சாப விமோச்சனம் கொடுக்கறதுக்காகவே அழகர் கள்ளழகர் இந்த பகுதிக்கு வந்ததாகவும் இதுதான் அழகர் ஆத்துல இறங்குற நிகழ்வுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புராண கதையை இன்னும் நினைவுபடுத்தி தான் ஒவ்வொரு வருஷமும் அழகர் ஆத்துல இறங்கின பிற்பாடு இந்த மண்டுக முனிவருக்கு சாப விமோச்சனம் வழங்குற அந்த சடங்கும் நடக்கும். இப்படி தங்கையோட கல்யாணத்தை பார்க்க மதுரையில என்ட்ரியான நம்ம அழகர் கள்ளழகர் ஒரு வழியா சாந்தமாகி திரும்ப தன்னோட கோயில் நோக்கி பயணப்படுறாருங்க. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அழகர் எவ்வளோ கோபமா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த தங்கையோட திருமணத்தை பார்க்கறதுக்கு. சோ இந்த ஆற்றில் அவரை இறக்குறாங்களே, இதுக்கான காரணமா பக்தர்கள் சொல்றது இதே தான். அவ்வளோ உச்சகட்ட சினத்துல இருக்கிறவரை சாந்தப்படுத்துறோம்னு சொல்லிட்டு எப்படி ஒரு புராண கதையை இப்ப 2023 வரைக்கும் நம்ம மதுரையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்ல, தமிழர்கள் தாங்க. ஒரு வாரம் மதுரையிலேயே தங்கி இருந்த பிற்பாடுதான் கள்ளழகர் அவரோட கோயில் நோக்கி இருப்பிடம் நோக்கி பயணப்படுறாரு. இந்த ஒரு வாரம் முழுக்க வாராரு அழகர் வாராருன்னு ஒரு பாடல் ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்க. மதுரையை முழுக்கவே சொல்லும் போதே கூஸ்பம்ப் ஆகுது. ஏன்பா மதுரைன்னு சொல்லிட்டேன், கள்ளழகரை பத்தி எவ்வளவு பேசிட்டேன், ஆனா 18ஆம் படி கருப்பை பத்தி எதுவுமே பெருசா பேசலன்னு கேட்டீங்கன்னா ஹீரோட என்ட்ரி இங்கதாங்க. செகண்ட் ஹீரோ என்ட்ரியே கோயில்ல இருந்து மதுரையில இருந்து திரும்ப கோயில். இது ஆக்சுவலா கள்ளழகரோட ரூட்டு வர்றது அண்ட் போறது. இந்த நேரத்தில் அவர் அணிஞ்சிருக்க நகைகள் இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே இந்த செரிமனிலாம் முடிஞ்ச பிற்பாடு இந்த நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க மொத்தமாக கழட்டி 18ஆம் படி கருப்பசாமி முன்னாடி வச்சிருவாங்க. வச்சுட்டு என்னென்ன நகைகள்லாம் இதுக்கு முன்னாடி அவர் போட்டுக்கிட்டு வந்தாரு, இப்போ என்னென்ன நகைகள்லாம் இங்கே இருக்கு, ஏன்னா திரும்ப போயிட்டு வந்துட்டார் பார்த்தீங்களா, இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக படிச்சு காட்டுவாங்க. யார் முன்னாடி? 18ஆம் படி கருப்பசாமிக்கு முன்னாடி படிச்சு காட்டுவாங்க. படிச்சு காமிச்சதுக்கு பிற்பாடு தான் எல்லா நகைகளும் சரியா இருக்குன்ற விஷயம் உறுதியான பிற்பாடு தான் அந்த கோயில் நகைகளை உள்ள வைப்பாங்க. ஒரு நகை மிஸ் ஆயிருந்தாலும் முடிஞ்சு போயிடுச்சுங்க, அதை தெய்வ குத்தமா அங்க இருக்க மக்கள் கருதுவாங்க. இந்த நகைகள் இருக்கல, கள்ளழகர் அணிஞ்சிருக்க நகைகள், இது எல்லாத்தையும் பாதுகாக்கிற பிரதான பொறுப்பு 18ஆம் படி கருப்பு கிட்ட தான். இப்ப புரிஞ்சிருக்கும், கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறது சாதாரண நிகழ்வு கிடையாது, இது ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வுன்னு சொல்லிட்டு மதுரையோட அடையாளம்னே சொல்லலாம். இந்த கோயில் இருக்குல்லங்க, இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்ச மன்னர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாண்டிய மன்னர்கள் ஆரம்பிக்கிறாங்க. மதுரையும் பாண்டியர்களும் பிரிக்க முடியாது இல்லையா, அங்க ஆரம்பிச்சு விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள் வரைக்கும் இந்த கோயிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க. அழகருக்கு நைவேத்தியம் படைக்கிறாங்கள, அதுவே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயங்க. நாம் எவ்வளோ விதமான தோசைகளை சாப்பிட்ருப்போம், நேரம் இருந்தால் இது போல ஒரு தோசையை நீங்களே ட்ரை பண்ணலாம். அரிசி, உளுந்து, மிளகு, சீரகம், நெய் இது எல்லாம் சேர்த்து வார்க்கப்பட்ட ஒரு தோசையை தான், சிறப்பு தோசையை தான் கள்ளழகருக்கு நெய்வேத்தியமாக படைப்பாங்க. இந்த அழகர் கோயில் சிறப்புகளை இந்த ஒரு எபிசோடில் சொல்லி முடிக்க முடியாதுங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா மூலவரோட கருவறை இருக்குல்ல, இது மேலே இருக்க சோமசந்த விமானம் வட்ட வடிவத்தில் உருவாக்கப்பட்டிருக்கும். அது இந்த கோயிலில் இருக்க தனிச்சிறப்பாக பார்க்கப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமா, ஆரியன் மண்டபத்தில் இசை தூண்கள் இருக்குல்ல, அதோட உச்சியில் சிங்க வாயில் சுழல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அது உள்ள. ஆனால் வெளியே எடுக்கவே முடியாது. தமிழர்களோட கட்டுமான கலைக்கு இதை விட ஆகச்சிறந்த உதாரணம் வேணுமா என்ன? வசந்த மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ராமாயணம் மகாபாரதம் அதில் இடம்பெற்ற முக்கியமான காட்சிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் அப்படியே ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. ஏதோ சாதாரண கோயில் நினைப்பீங்க, இவ்வளோ விஷயங்கள் அந்த ஒரு கோயிலில் மட்டுமே இருக்குது. இந்த கோயிலில் காவல் தெய்வமாக 18ஆம் படி கருப்பசாமி தான் இப்போ வரைக்கும் திகழ்ந்துகிட்டு இருக்காரு. தலைவன் அடிச்சுக்காங்க ஆளே இல்லை. இந்த கோயிலை சுற்றிலும் 2 கோட்டைகள் இருக்குங்க, ஒன்று உள்கோட்டை, இன்னொன்று வெளிக்கோட்டை. இந்த உள்கோட்டைக்கு இரணியன் கோட்டை அப்படின்னும், வெளிக்கோட்டைக்கு அழகாபுரி கோட்டை அப்படின்னு பெயர். இந்த கோயில் சார்ந்து நாம யாரும் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பிரத்யேக சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் மகாவிஷ்ணுவோட முக்கியமான அவதாரங்களில் ஒன்றா போற்றப்பட்டு இருக்கிறது தான் நரசிம்ம அவதாரம். இந்த கோயில் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜுவாலா யோக நரசிம்மர் சிலையை உங்களால் பார்க்க முடியும். உக்கிரமான கோபத்தில் அந்த சிலை இருக்க மாதிரி வடிச்சிருப்பாங்க. தினசரி திருமஞ்சனம் அந்த சிலைக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நூபுர கங்கையிலிருந்து நீர் கொண்டு வரப்படும். தயிர், வெண்ணெய், தேன் இது எல்லாத்தையும் தொடர்ந்து அந்த சிலை மேலே திருமஞ்சனமாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சன்னதி மேலே பார்த்தீங்கன்னா காற்று வர்ற அளவுக்கு அந்த அடிக்கூரை இருக்குல்ல, இதை முழுக்க முழுக்க திறந்தே வச்சிருப்பாங்க. இவங்களோட நம்பிக்கை கடவுளுக்கு உஷ்ணம் குறையணும், நரசிம்மர் சாந்த நிலைக்கு வரணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ வேலைப்பாடுகள். அந்த கோயிலில் மூலவருக்கு நேர் பின்புறமாக தான் நரசிம்மர் சிலையை வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே மூலவர்னா அவருக்கு சரியாக பின்புறம் இங்கே நரசிம்மர் சிலை இருக்கும். ஆனால் நீங்கள் பெரும்பாலும் மகாவிஷ்ணு கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூலவருக்கு இடதுபுற ஓரத்தில் தான் நரசிம்மரோட சிலை அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த ஒரே ஒரு கோயிலில் மட்டும்தான் மூலவருக்கு பின்புறமாக நரசிம்மர் சிலை இருக்கும். இந்த கோயிலோட பழமையை பற்றி சொல்லணும்னா அதுக்கு இந்த ஒரு புகைப்படமே ஆகச்சிறந்த சான்று. இது ராஜகோபுரங்க, இன்னும் முழுமை பெறாத ராஜகோபுரம். இந்த கல்வெட்டு ஆதாரங்களை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஆழ்வார்கள் காலத்துக்கு பிறகும் இந்த கோயிலில் கோட்டைகள் கட்டப்பட்டிருந்திருக்கு.
ஸோ இந்த புனர் நிர்மாணம் அப்படின்ற ப்ராசஸ் ஒவ்வொரு மன்னர் வழியிலும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆழ்வார்கள் காலத்துக்கு பிற்பாடு நடந்திருக்குன்னா எவ்வளோ பேர் இந்த கோயில் மீது தங்களோட கண்களை அப்படி பதிய வச்சிருக்காங்க பாருங்க. இளங்கோவடிகள் இயற்றின சிலப்பதிகாரம் தமிழர்களோட நெஞ்சிலிருந்து நீக்க முடியாத ஒரு படைப்பு. அப்பேற்பட்ட சிலப்பதிகாரத்திலையும் இந்த அழகர் கோயிலோட சிறப்பை பத்தி ஒரு பாடலே வரும். அவ்வழி படரீர் ஆயின் இடத்து செவ்வழி பன்னீர் சிறைவண்டு அரற்றும் தடந்தால் வயலோடு தன்பூங்காவோடு கடம்பள கிடந்த காடுடன் கடிந்து திருமால் குன்றத்து செல்குவிர் ஆயின் பெருமாள் கெழுக்கும் பிளமுண்டு. அதே சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் இந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ ஆழமா சொல்லியிருப்பாருங்க. அதாவது விண்ணோர் ஏத்தும் வியத்தகு மரபில் புண்ணிய சரவணம் பவகாரணியோடு இட்ட சித்தியனும் பெயர் போகிவிட்டு நீங்க விளங்கிய பொய்கை முட்டாச் சிறப்பின் மூன்றுள யாங்கு. இந்த பாடல் வரிகளை நல்லா கவனிச்சிங்களா? 3 பொய்கைகள்னு குறிப்பிட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பொய்கை அங்கே இருக்கிறது இந்த நூபுர கங்கை மட்டும்தான். அப்போ பாடலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தப்பாக இருக்க வாய்ப்பில்லைங்க எனக்கு தெரிஞ்சு. மற்ற 2 பொய்கைகள் எங்க? கள்ளழகரை பற்றியும் அழகர் கோயிலை பற்றியும் இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் அப்படின்னா இந்த 108 வைணவ திருத்தலங்களை பற்றியும் பதிவு பண்ணி ஆகணும்ல, அப்போதான் கான்டென்ட் முழுமையடையும். இந்த 108 வைணவ திருத்தலங்களில் 84 திருத்தலங்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஆன்மீக பூமியாக திகழ்ந்துகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டில். கேரளாவில் 11, ஆந்திராவில் 2, உத்தரப்பிரதேசமில் 4, உத்தரகாண்டில் 3, குஜராத்தில் ஒன்றே இருக்குது. நேபாளம் நாடு கடந்து கூட நேபாளத்தில் 1 இருக்குது. அண்ட் இந்த பூமியில் சேராத இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வான் உலகத்தில் 2 திருத்தலங்கள் இந்த வைணவ திருத்தலங்கள் இருக்கிறதா இப்போ வரைக்கும் நம்பிக்கை ஆழமாக இருக்குது. இந்த 108 வைணவ திருத்தலங்களில் தான் நம்ம அழகர் கோயிலை ஒன்று மறந்துடாதீங்க. சரி, ரைட்டு. எங்கெங்கெல்லாம் கோயில்கள் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த கோயில்கள் பேர் என்ன? இது தெரிஞ்ச பக்தர்களுக்குன்னு ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா? இந்த 108 வைணவ திருத்தலங்கள் இருக்குல்ல, அதை பற்றின முழுமையான பட்டியலை இப்போ பார்த்துட்டு வாங்க. தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவரங்கம், திருக்கோழி, உத்தமர் கோயில், திருவள்ளரை, அன்பில் சுந்தரராஜ பெருமாள் கோயிலடி, திருக்கண்டியூர் ஹரசாப விமோச்சன பெருமாள் கோயில், திருக்கூடலூர் கபிஸ்தலம், புள்ளபூதங்குடி, ஆதனூர் ஆண்டளக்கும் ஐயன் கோயில், கும்பகோணம் சாரங்கவாணி சுவாமி கோயில், ஒப்பிலியப்பன் நாச்சியார் கோயில், திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயில், நாதன் கோயில், திருவள்ளியங்குடி, திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணபுரம், திருக்கங்குடி, நாகப்பட்டினத்தில் இருக்க ஒரு திருக்கோயில், திருத்தஞ்சை மாமணி கோயில், தேரழுந்தூர் ஆமருவியப்பன் கோயில், திருச்சிறுபுலியூர் தலசயன பெருமாள் கோயில், தலைச்சங்காடு, திரு இந்தளூர், திருக்காழிச்சீரம விண்ணகரம், திருக்காவளம்பாடி, அரிமேய விண்ணகரம், வன்புருடோத்தமம் செம்பன் செய்கோயில், திருமணி மாடக் கோயில், வைகுந்த விண்ணகரம், திருத்தெற்றியம்பலம், திருமணிக்கூடம், திருப்பார்த்தன் பள்ளி, திருவாழி, திருநகரி கோயில்கள், திருத்தேவனார் தொகை, திருவள்ளக்குளம், திருச்சித்திரக்கூடம், திருவந்திபுரம், திருக்கோவிலூர், திருக்கச்சி, அட்டப்புயக்கரம், திருத்தன்கா, திருவேளுக்கை அழகிய சிங்க பெருமாள் கோயில், திருநீரகம், திருப்பாடகம், நிலாத்திங்கள், திரு ஊரகம், திருவெக்கா, திருக்காரகம், திருக்கார்வானம், திருக்கல்வனூர், திருப்பவளவண்ணம், திருப்பர மெச்சுர விண்ணகரம், திருப்புட்குழி, திருநின்றவூர், திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயில், திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோயில், திருநீர்மலை, திருவிடவெந்தை நித்திய கல்யாணர் கோயில், திருக்கடல் மல்லை கோயில் அண்ட் திருக்கடிகை. உத்தரப்பிரதேசத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருவயோத்தி, நைமிசாரண்யம், திருப்பிரிதி, தேவப்பிரயாகை அண்ட் பத்ரிகாச்சிரமம். நேபாளத்தில் இருக்க கோயில் பார்த்தீங்கன்னா முக்திநாத். திரும்ப உத்தரப்பிரதேசத்தில் வடமதுரை, ஆயர்பாடி. குஜராத்தில் இருக்கிற அந்த ஒரு கோயில் திருத்துவாரகை. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அகோபிலம், திருவேங்கடம். கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா திருநாவாய், திருவித்துக்கோடு, திருக்காட்கரை, திருமூழிக்களம், திருவள்ளவாள், திருக்கடித்தானம், திருச்செங்குன்றூர், திருப்புலியூர், திருவாரன் விளை, திருவன்வண்டூர், திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயில் அண்ட் தமிழகம் கன்னியாகுமரி எல்லையில் இருக்க திருவட்டாறு, அதே எல்லையில் இருக்க திருவன் பரிசாரம். தமிழகம் நெல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருக்குறுங்குடி, வானமாமலை, வைகுண்டம் நவ திருப்பதி, திருவரகுண மங்கை நவ திருப்பதி, திருப்புளிங்குடி நவ திருப்பதி, திருத்துளைவெள்ளி மங்கலம் இரட்டை திருப்பதி நவ திருப்பதி, திருக்குழந்தை நவ திருப்பதி, திருக்கோளூர் நவ திருப்பதி, திருப்பேரை நவ திருப்பதி அண்ட் ஆழ்வார் திருநகரி ஆதிநாதன் கோயில், திருக்குருகூர் நவ திருப்பதி. எல்லாத்துலேயுமே நவ திருப்பதி சேர்ந்தே வந்துடுது. தமிழகம் மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி கோயில்,
திருத்தன்கால் கூடல் அழகர் கோயில், திருமாலிருஞ்சோலை, திருமோகூர், தமிழகம் திருக்கோஷ்டியூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சௌமிய நாராயணர் கோயில், அண்ட் தமிழகத்தோட ராமநாதபுரத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்புல்லானி, அதாவது கல்யாண ஜெகநாதர் கோயில்னு சொல்லுவாங்க. அண்ட் தமிழகம் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா திருமையம் கோயில். இது எல்லாமே பூமியில் இருக்க கோயில்களாக பார்க்கப்பட்டது. வானுலகில் இருக்க அந்த 2 கோயில்களை போற்றப்பட்டது. திருப்பார் கடல், இங்க இருக்க பெருமாள் பிரசன்ன வெங்கடேஸ்வரர், தாயார் கடல மகள் நாச்சியார். 2வது வானுலக கோயிலும் 108வது கோயிலுமானது பரமபதம். இங்க இருக்க பெருமாள் பரமபத நாதர்னு சொல்லுவாங்க, தாயார் பெரிய பிராட்டியார். 108 வைணவ திருத்தலங்களை பத்தியே நம்ம இவ்வளவு பேசுறோம் அப்படின்னா ஆழ்வார்களை பத்தி பேசாம இருந்தா சரியா இருக்குமா? மகாவிஷ்ணுவையே முழுமூச்சா நினைச்ச இந்த 12 ஆழ்வார்கள் யார் யாருன்ற முழுமையான பட்டியல் உங்களுக்காக. சித்திர பௌர்ணமி, அழகர் ஆற்றலை இறங்கி இருக்க இந்த நேரத்துல 12 ஆழ்வார்களை பத்தி பார்க்கறதே பெரிய பாக்கியம் தாங்க. இதுல முதல்ல பொய்கை ஆழ்வார், அடுத்ததா பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடி ஆழ்வார், திருப்பாணாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கள்ளழகர் ஆத்துல இறங்குற இந்த வைபவம் இருக்கு பாத்தீங்களா, இதுல எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு நெருக்கமான ஒரு விஷயம் என்னன்னா, சாதி மதங்களை கடந்து எல்லாருமே ஒரு இடத்துல அழகரை பார்க்க நிப்பாங்க பாருங்க. கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், இஸ்லாமியர்களா இருக்கட்டும், எல்லாருமே சொல்றேன். இந்த ஹிந்துவிசத்துல கூட சைவம் வைணவம் அப்படிலாம் பிரிச்சு ஒரு சிலர் மனப்போக்கா சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா, அவங்க முதற்கொண்டு எல்லாரும் புடை சூழ்ந்து நிற்பாங்க அழகரோட அழகை பார்க்கறதுக்கு. என் அன்பார்ந்த கல் அழகர் பக்தர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயமா சொல்றதா இருந்தா, ஆரம்பத்தில் ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஏன்பா ஒரு பட்டுப்புடவை நேரத்துக்கும் ஒரு காரணம்னு சொன்னேன், அப்ப இந்த வருஷம் என்ன பட்டாடையை உடுத்தி அழகர் ஆத்துல இறங்கி இருந்தாரு அப்படின்ற சந்தேகம் வந்திருக்கோல. அதுக்கு ஆக்சுவலாக பச்சை தாங்க. இந்த வருஷம் கள்ளழகர் பச்சை நிற பட்டு உடுத்தி தான் ஆற்றில் இறங்கியிருக்காரு. இதுக்கு காரணம் பசுமை செழித்தவங்க ஒரு வருஷம் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல செய்தியோடவே நிகழ்ச்சியை முடிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.